வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறுகிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிவண்ணன், விரிவான தகவல்களை கொடுக்கலாம். வணக்கம். வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தற்பொழுது மேலும் வலுவடைய இருக்கிறது. பல்வேறு காரணிகளால் இன்று மாலை வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில மேற்கு அதே போல பூமத்திய ரேகையிலிருந்து வரக்கூடிய காற்று கிடைத்ததன் காரணமாக தற்பொழுது மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்துல பெங்கல் புயலாக வலுப்பெறு உள்ளது என்று தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் மற்றொரு அறிவிப்பு நாளை காலை கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில நாளை முற்பகல் வேளையில புதுச்சேரி அதாவது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு மிக அருகில் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் காற்று என்பது 70 கிலோமீட்டரில் இருந்து 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில தற்பொழுது 90 அது மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து மாற்றம் நிறைந்த ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் புயலாக வலுப்பெறுகிறது என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு திசையில் 360 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் அதாவது இன்று மாலை 5:30 அல்லது இரவு 8:30க்குள்ள வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி மணிவண்ணன்.